மாமா, கையில் எங்க? உள்ளதாமா இருக்கா? கோவமா இருக்கா? கோவமா இருக்காளா? உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டையா என்ன? ஹே, கோவம் என் மேல இல்லம்மா, உன் மேல. ஐயோ, சரி நான் போய் என்னன்னு கேட்குறேன். ரொம்ப கத்துனானா கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க மாமா. கயல், ஏன் இன்னும் டீ போடல? எனக்கு பசிக்குது, வெளியில வேற போகணும், டீ போட்டு கூட. ஃப்ரீயா இருக்கியா? ஷாப்பிங் போலாமா? வெளியில துணி ஏதாவது காய போட்டிருக்கேன் என்ன? மழை வர மாதிரி இருக்கு. மழையா? ஸ்ரீ, மாடியில துணி காய போட்டிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். மேடம் கோவமா இருக்கீங்களாமே, ஏன்? உனக்கே ஏன் தெரியும்? இங்க பாரு கயல், உன்னால் தான் இவ்வளோ நாள் நான் இங்கேயே இருக்கேன். ஆல்ரெடி 2 வாட்டி கிளம்பி நீ போக வேணான்னு சொன்னனால தான் நின்னேன். இந்த வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஃபீஸில் ஷிஃப்டிங்க்கு ஓகே வாங்கியிருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கயல். இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை மித்ரா? நானும் ஸ்ரீயும் உன்னை சரியா பாத்துக்கிறது இல்லையா? நான் அப்படி சொன்னேனா? இங்கே இருக்கிறது எனக்கு நம்ம வீட்டில் இருக்க மாதிரியே தான் இருக்கு. அதுக்காக நான் இங்கேயே இருந்துட முடியுமா? ஆல்ரெடி 3 மாதம் ஆச்சு. என்னதான் அம்மா நம்ம கூட இல்லாததை நான் அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் இங்கேயே இருந்தா என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியாது. நீயும் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் மித்ரா? அதான் மாமா உன் கூடவே இருக்கார்ல, அப்புறம் என்ன உனக்கு? வேணா ஒன்று பண்ணலாமா? நீயும் மாமாவை என் கூடயே கிளம்பி வந்துருங்க, நம்ம ஒன்றா சேர்ந்தே ஊருக்கு போயிடலாம். அது நடக்காதுன்னு தெரிஞ்சு தானே சொல்ற? ஐயோ, நான் சீரியஸாக சொல்கிறேன் கயல். சில நேரத்தில் புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் நம்ம லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மறந்து புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. இந்த வாட்டி கண்டிப்பாக இல்லை. சரி, நான் ஸ்ரீயை டிக்கெட் புக் பண்ண சொல்கிறேன். தேங்க்ஸ் கயல். மித்ரா, 10:45க்கு ஏசி ஸ்லீப்பர் புக் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, தேங்க்ஸ் மாமா. ஓ, அப்போ எல்லாம் ஆல்ரெடி ஒரு பிளானிங்ல தான் நடக்குது. சரி, உன் பிளான் நீ சொல்லு. நீ என்ன பிளான் பண்ண? லாஸ்ட் 2 தடவை நீ கிளம்பணும்னு சொல்லும்போதே நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கேன். அவ அங்க தனியா தான் ஸ்டே பண்ணிருக்கா. நீ வேணா அவ கூட தங்கிக்கோயேன். சரி, ஓகே. வெயிட், ஓகேயா? ஆர்கியூ எதுவும் பண்ணல? இப்போ நான் எதா சொல்லி அப்புறம் அதையே காரணமாக வச்சு என்னை போக வேணான்னு சொல்லுவேன். எதுக்கு? சரி, அங்க ரீச் ஆயிட்டு அவளுக்கு கால் பண்ணு, வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பா. அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுறேன். ஸ்ரீயை கூட கூட்டிட்டு போயேன். இல்லை இல்லை, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. என்ன ராஜேஸ்வரி, வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ளே போகாமல் இங்கேயே உட்காந்துட்ருக்கேன்னு பார்க்குறியா? நான் கிளம்புறேன், சென்னை போகிறேன். நீ இருந்திருந்தா சண்டை போட்டாது என்னை போக விடாமல் பண்ணியிருப்பல்ல. ஆனால் இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ மட்டும் என் பேச்சை கேட்காம பாதிலே என்னை விட்டு போயிட்ட. நான் மட்டும் எதுக்கு நீ சொன்னதை கேட்கணும்? அந்த ஆளு தான் நான் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. நீ அது என் கூட இருப்பேன்னு நினச்சேன். நீ என்ன ஏமாத்திட்டல்ல. ஆனால் நான்லாம் உன்னை மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் விட்டு போக மாட்டேன். நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ராஜி. இந்த வீட்டில் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. கையிலோடையும் ரொம்ப நாள் இருந்து
தொல்லை பண்ண வேணாம் தான் கிளம்புறேன். ரேணு ரொம்ப நல்ல டைப். நல்லா பேசுவா, நல்லா பார்த்துப்பா. உனக்கு ஈஸியாக செட் ஆயிடும். இல்லைனாலும் நான் செட் ஆயிக்குவேன். அவகிட்ட என்ன ஹெல்ப் வேணா கேளு. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன ஒன்று, கொஞ்சம் சுமாராக தான் சமைப்பா. அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ வேணா ஒன்று பண்ணுறியா? என் கூட அப்படியே கிளம்பி வந்துரு. மாமா மட்டும் இங்கே தனியாக இருக்கட்டும். சரி சரி கிளம்பு. புருஷனை விட்டு வர மாட்டீங்களே. மித்ரா, ஆ லக்கேஜ் எல்லாம் கார்ல வச்சாச்சு. டைம் ஆச்சு, கிளம்பலாமா? போலாம் மாமா. மித்ரா ஒரு நிமிஷம். அம்மாவை நினச்சிக்கோ. அவங்க எப்போ நம்ம கூட தான் இருப்பாங்க. சரி, பார்த்துக்கோங்க. வரேன் கையில். பார்த்துப்போ. மித்ரா, அக்கா நான் சென்னைக்கு ரீச் ஆயிட்டேங்க்கா. சாரி மித்ரா, உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்க முடியல. கொஞ்சம் ஒர்க் இருந்தது. நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டேன். நீ கொஞ்சம் ஆட்டோ பிடிச்சி வந்துடுறியா? சரி, ஓகே. ஓகேடா, நான் வந்துடுறேன். பாய். அண்ணா, அடையார் போகணும். எவ்வளோண்ணா? 300 ரூபாவும்மா. என்னண்ணா 300 ரூபாய் சொல்கிறீங்க? பெட்ரோல் விற்கிற விலைக்கு இதுவே கம்மிம்மா. நான் உங்களை இறக்கி விட்டேன்னா சவாரி இல்லாமல் எம்டியாக தான் வரணும். ஓலா ஊபர் போகாமல் உங்ககிட்ட தான் நான் வந்து கேட்குறேன். ஒரு 250 ரூபாய் வச்சுக்கோங்க. எம்டியாலாம் வரமாட்டீங்க. சரி, காலையிலேயே முதல் சவாரி நீங்கள் தான். ஏறுங்க போகலாம். இங்கே தாண்ணா. இருமா, நான் எடுத்து வைக்கிறேன். இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ்மா. ம். மா, ஆ இதில் 300 ரூபாய் இருக்கு. தெரியும்ண்ணா. நான் உங்ககிட்ட 250 ரூபாய் தரேன்னு சொன்னது ஏன் சந்தோஷத்துக்காக. இந்த 300 ரூபாய் உங்கள் சந்தோஷத்துக்காக. என்னம்மா சொல்கிற? ஒன்றுமே புரியலையே. அண்ணா, 250 ரூபாய்க்கு வாங்கன்னு சொல்லி பேசி உங்களை கன்வின்ஸ் பண்ணல. அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். உங்ககிட்ட 300 ரூபாய் கொடுத்தது உங்கள் சந்தோஷத்துக்காக. இப்போ புரியுதா? ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கு. சரிம்மா, தேங்க்ஸ். பாய்ண்ணா. பாய். Okay, sure. Okay. Office call, 5 minutes. You sit. You want coffee? I'll get it. Yeah, reportsலாம் ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு சப்மிட் பண்ணிடுறேன். மெயில் பண்ணிடுறேன். Okay, sure. Yeah, I'll take care of it. Thank you. Bye. Hi. ஹாய். இந்தா காஃபி. சாரி, ஆஃபீஸ் கால். ஐயோ, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைக்கா. அக்காவா? உனக்கு என்ன வயசாகுது? என்ன? இல்ல, உனக்கும் எனக்கும் ஒரே வயசு தான். அப்புறம் என்ன அக்கா? இல்லை, கையிலோட ஃப்ரெண்டில். ஸோ சேம் ஏஜ் நினச்சேன். அதுதான் இல்லை. பை த வே, கையில் நீ அக்கா நான் கூப்பிடுறேன். இல்லை, மோஸ்ட்டாக பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். அப்போ இங்கேயும் ரேணுவே ஓகே. அப்படி உனக்கு அக்கானை கூப்பிடணும்னா கூப்பிட்டுக்கோ. நான் உன்னை தங்கச்சி ஏற்றுக்கிறேன். சரி. அப்புறம் கையிலுக்கு ரீச் ஆகிட்டேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தேன். காலையில் காலும் பண்ணேன். அவள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கால் ஏதாச்சும் பண்ணாலா? ஐயோ, நீ இங்கே வந்துட்டல, இனி அவ தொல்லை தாங்க முடியாது மட்டும் எனக்கு தெரியும். யூஸ்வலா 2 weeks ஒன்ஸ் தான் எனக்கு கால் பண்ணுவா. ஆனா இன்னைக்கு காலையிலேருந்து 6 வாட்டி கால் பண்ணிட்டா. அதுவும் உன்னை பிக்கப் பண்ண போலன்னு என்ன சண்டை வேற போட்டா. ஐயோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. அவள் கொஞ்சம் அப்படிதான். சேச்சே, எனக்கு தெரியாதா கையில பற்றி. பை த வே, நீ அந்த லெஃப்ட் சைடு ரூம் எடுத்துக்கோ.
போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் குக் பண்ணி வைக்கிறேன். என்ன என் குக்கிங் பத்தி ஏதாவது சொன்னாலா கயல்? சொன்னா. சரி ஓகே, நீ போய் ரெஸ்ட் எடு. சரி. பார்க்கலாம். ஹலோ, சொல்லு கயல். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ரேணு ஆஃபீஸ் காலில் இருக்கா. நான் இப்போ தான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்ரீ வெளியே போயிருக்கான், நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். வேலை தானே பண்ணுறேன், அப்புறம் எதுக்கு கால் பண்ண? உனக்கு எல்லாம் ஓகேயான்னு கேட்குதான். என்னாச்சு, ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்ததா? இன்னும் இல்லை கயல், கால் எதுவும் பண்ணல. மெயில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அதான் வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே, நான் அப்புறம் பேசுகிறேன். பார்த்துக்கோ. ம், டேக் கேர். ம். உள்ள வரலாமா? வாங்க வாங்க. எல்லாம் ஓகே தானே? யா, எல்லாம் ஓகே தான். அப்புறம் எங்கேயாவது போகணும் இல்லை ஏதாவது வாங்கணும்னா என்கிட்ட சொல்லு. உன் கூட வர முடியலனா கூட ப்ராப்பராக கைட் பண்ணுவேன். ஷியோர். மோஸ்ட்டாக வெளியில் போகிற ஒர்க் எதுவும் இருக்காது. ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தால் தான் போகணும். ஓகே ஓகே. கயல் நீ வந்த உடனே ஜாயின் பண்ணணும்னு சொன்னாலே. என்கிட்டயும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்மாலிட்டிஸ்னால கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக ஒரு 2 to 3 டேஸில் கால் வந்துடும். ஓகே ஓகே, இப்போவே நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ. அப்புறம் ஆஃபீஸ் மட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக. சரி, டேக் கேர். ஆ. ஹலோ. ஹலோ கயல், எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணிட்டாங்க. இன்றைக்கே வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் கிளம்பிட்டு இருக்கேன். ஓ குட். ரேணு வேணா கூட கூட்டிகிட்டு போறியா? நான் என்ன ஊர் சுத்தவா போகிறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஒரு துணையாக இருக்குமேன்னு பார்த்தேன். இங்கே பாரு, நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் மெயினாக கால் பண்ணேன். மாமா கிட்டேயும் கொஞ்சம் நீயே சொல்லிவிடு. அப்புறம் ஜாயினிங் இன்றைக்கே நடந்துரும்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு வந்துட்டு ஈவினிங்காக உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட், டூ வெல். ஓகே, பத்திரமா போ. ரேணு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி இமிடியேட்டாக வர சொல்லிட்டாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. ஏய், உனக்கு ஃபர்ஸ்ட் டேல ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். பாய். பாய். ஹாய் சார். ஹாய் மித்ரா, நீங்கள் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் டீம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்களா ட்ரிச்சி பிரான்ச்சில்? எஸ் சார். ஓகே மித்ரா, வி ஹேவ் அ சிச்சுவேஷன் ஹியர். ஸோ உங்களோட சர்வீசஸ் இனிமேல் கண்டினியூ பண்ண கம்பெனி விரும்பலை. சார்? யா மித்ரா, நம்ம கம்பெனி சில பேரோட சர்வீசஸை என் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேமும் இருக்குது. ஆனால் சார், ட்ரான்ஸ்ஃபர் அப்ரூவ் ஆனனால தானே சார் நான் இங்கேயே வந்தேன். என் பேர் எப்படி சார் அந்த லிஸ்ட்டில் இருக்கும்? எனக்காக ஒரே ஒரு வாட்டி கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள் சார். இல்லை மித்ரா, இட்ஸ் ஆல்ரெடி டிசைடட். இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2-3 டேஸாக இந்த டிஸ்கஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஜஸ்ட் கூப்பிட்டு இன்ஃபார்ம் தான் பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் அன் இமீடியட் லே ஆஃப். நோட்டீஸ் பீரியட் கூட சர்வ் பண்ண வேண்டியதில்லை. பட் சார், இது ரொம்ப அன்ஃபேர் சார். என் பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட்ஸ் கூட எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நான் என் வேலைக்கு ரொம்ப உண்மையாக இருந்திருக்கேன் சார். சாரி மித்ரா, நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் ஐடியா ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மற்ற ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுங்க. ஐ ஹோப் யூ கெட் அ பெட்டர் ஜாப் அட் ரைட் பிளேஸ். மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஃபியூச்சர். நான் தான் வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுறேன்னு சொன்னேன்ல.
எதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்க? 2 வாட்டி தானே கூப்பிட்டேன். இப்போ என்ன அதுக்கு? நீ வீட்டுக்கு வந்துட்டியா? ம், வந்தாச்சு. ஓகே. ஜாயின் பண்ணிட்டல? எல்லாம் ஓகே இல்ல? ஹலோ ஹலோ கேக்குதா? ஆ, ஜாயின் பண்ணியாச்சு. ஓ சூப்பர். ஒரு நிமிஷம். ஸ்ரீ பேசணுமா? இல்லை, நான் அப்புறம். இந்தா. ஹாய் மித்ரா, ஹவ் யூ? ஆ, ஃபைன் மாமா. அப்புறம் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஓவரா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. சூப்பர், ஆல் த பெஸ்ட். டேக் கேர். உன் சிஸ்டர்கிட்ட ஃபோன் பாஸ் பண்ணிட்டா? இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லுங்க. சரி, ஓகே, பை. என்ன பேச மாட்டேன்னு சொல்லிட்டா? சண்டைக்கிட்ட போட்டியா? இல்லையே, நான் எதுவும் சொல்லியே. சாரி ராஜேஸ்வரி, கையல்கிட்ட போய் சொல்லிட்டேன்னு என்னை திட்டாத. எனக்கு இப்போ வேற என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஒரு வேளை நான் ஊருக்கே போகணுன்ட்டு நீ பண்ணுற வேலை தானோ இதெல்லாம்? இந்த வாட்டி என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பாக அங்கே திரும்ப போகிறதா இல்லை. அதுக்கப்புறம் உன் இஷ்டம், நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. என்ன மித்ரா, ரொம்ப அமைதியா சாப்பிடுற? ஏதாவது சொல்லணுமா? இன்னைக்கு ஒர்க் எப்போ முடியும்னு தெரியல. மோஸ்ட்டாக லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஷோர் ஷோர். டீனா. அண்ணா டீ வேணாம், கேன்சல். ஹேய், நாளைக்கு உனக்கு ஆஃபீஸ் லீவ் தானே? வீக்கெண்ட்ஸ் எப்பவுமே லீவ் தானே? என்ன பண்ணிட்டு இருக்க? அது என்னது அது? அது ட்ரூ ஹேர் ஆயிலோட ஹீட்டர். அதில் ஆயிலை ஊற்றி ஆன் பண்ணால் ஒரு 4 மினிட்ஸில் 65 டிகிரிஸ்க்கு ஹீட் ஆகி அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நமக்கு வார்ம் ஆயிலும் கிடச்சிரும். அப்புறம் ஆயில் எடுத்து ஸ்கேல்பில் மசாஜ் பண்ண வேண்டியது தான். ஏய் சூப்பர் மித்ரா. எனக்கு முன்னாடியெல்லாம் ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அம்மா தான் வார்ம் ஹேர் ஆயிலில் எப்பயும் மசாஜ் பண்ணி விடுவாங்க. இப்போது ட்ரூ ஹேர் ஆயிலுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது, டைமும் ரொம்ப சேவ் ஆகுது. எனக்கும் ஹேரை மெயின்டைன் பண்ணணும். இதோட அதர் பெனிஃபிட்ஸ் என்ன? இது பியூர்லி ஆயுர்வேதிக். இதில் பிரிங்ராஜ், பிராமி, ஆம்லான்னு 13 நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. இது ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு கிளினிக்கலி ப்ரூவன் கூட. ட்ரை பண்ணுறியா? இப்போ வா. நாளைக்கு உனக்கு ஆஃபீஸ் லீவ் தானே, வா நானே மசாஜ் பண்ணுறேன்.
மித்ரா. நாராயணன், எக்ஸ்கியூஸ் மீ சார். நெக்ஸ்ட் நீங்க. ஹாய் ஹாய் நரேன். மித்ரா. நீங்க தப்பா எடுத்துக்கலாம், நான் உனக்கு கேட்கலாங்களா? நீங்க என்ன ஃபாலோ பண்ணல? இல்ல நான் போற எல்லா இன்டர்வியூக்கும் நீங்களும் வரீங்க, அதான். இதே தாங்க நான் உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன். ஓ, நீங்களும் அதான் நினைச்சிட்டு இருந்தீங்களா? தெரியும், அதான் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானே கேட்டேன். உங்கள் ஸ்பெஷலைசேஷன் என்ன? நான் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங். நீங்க? நான் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி. சூப்பர் சூப்பர். சென்னைக்கு புதுசா? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜென்ரலாக கேட்டுங்க. ஓ we will get back to youன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமாம், அதே தான் சொன்னாங்க. எனக்கும் சொன்னாங்களே. சரி, அது இருக்கட்டும். நாராயணன் எப்படி நரேன் ஆச்சு? நாராயணன் ரொம்ப லென்த்தாக இருக்கு, சொன்னால் லேட் ஆகும். அதான் நானே ஷார்ட்டாக நரேன் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். நீங்க கூட மித்ராவை ஷார்ட்டாக மித் எம்ஐ ஷாமி. இல்லை இல்லை, பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே ஓகே மித்ரா, நைஸ் மீட்டிங் டு யூ. Same. ஈவினிங் அண்ணா நகரில் மீட் பண்ணுவோம். அண்ணா நகரா? என்ன அண்ணா நகரா? ஈவினிங் இன்டர்வியூ அண்ணா நகரில். எனிவே நான் போகிற எல்லா இன்டர்வியூக்கும் நீங்களும் வரதான் போகிறீங்க, அதான் அங்கே மீட் பண்ணலான்னு சொன்னேன். இல்லைங்க, எனக்கு இந்த இன்டர்வியூ பற்றி எதுவும் தெரியாது. நம்ம வேணா ஒன்று பண்ணலாம். என் நம்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே. எனக்கு ஏதாவது அப்டேட்ஸ் தெரிஞ்சா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷூர். டீல் ஓகே? டெஃபினெட்லிங்க, அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடலாம். நம்ம தான் இன்டர்வியூ பட்டிஸ் ஆகிட்டோமே. தேங்க்ஸ் நரேன். என்னங்க தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. சரி, ஈவினிங் பார்க்கலாம். ஷூர், பார்க்கலாமே. பாய். பேகு, ஃபைலு. ஓகே. ஹலோ. ஹலோ மேம். ஹலோ. சாரிங்க, எனக்கு எதுவுமே கேட்கல. நானே திரும்ப கூப்பிட்றேன். ஹலோ, சொல்லு கயல். எங்க இருக்க? நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஒரே சத்தமா இருக்கு. அது ஆஃபீஸ் பக்கத்தில் டீ கடைக்கு வந்திருக்கேன், பிரேக் டைமில். நீ எதுக்கு கால் பண்ண? அது சொல்லு. இல்ல, சாந்த மாமா ஃபோன் பண்ணாரு. உன்னை ஏதோ நந்தனம் பக்கத்துல பார்த்ததா சொன்னாரு. அவருக்கு என்ன வேற வேலை இல்லையா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? வேலை தேடி ரோடு ரோடா அலையிற மாதிரி இருக்கா? நான் எதுக்கு ஆஃபீஸை விட்டுட்டு அங்க போறேன்? அவர் வேற யாரையா பார்த்துட்டு நான் நினச்சிருப்பார். அதையும் நம்பிட்டு நீ என்கிட்ட வந்து என்கொயர் பண்ற. என்கொயரி எல்லாம் நான் பண்ணல, ஜஸ்ட் கேட்டேன். சரி, நீ வேலையை பாரு. பாய். பாய். Hi, I'm Naren. I'm coming from Mogapir. I studied in ABC Matriculation School. Sorry. Sir, Hello. myself Naren. I'm coming from. ஹலோ. என்ன பண்ற? About myself, Naren. I'm coming. முதல்ல அந்த இன்டர்வியூவர் வருவாரான்னு கேளுங்க. அண்ணா, இன்டர்வியூ எப்போண்ணா வருவாங்க? 1 hourல வந்துருவாங்க சார். Okay. I am Naren. I am studied. I got first medal in running race. I do long jump, high jump, inter-school jump, for loop, data loop. எங்க கிளம்பலாமா? ஒரு நிமிஷங்க அண்ணா, ஆள் எப்போனா வருவாங்க? அதான் ஒரு 1 hourல வந்துருவாங்க சொன்னேன்லப்பா. இதான் 1 hour முன்னாடி சொன்னீங்க. 1 hour வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணுப்பா, வந்துருவாங்க. ஏங்க சிரிச்சது போதும், கிளம்புவோம் வாங்க. என்ன நரேன், அதான் அண்ணா 1 hourல வந்துருவாங்கன்னு சொல்றாருல, வெயிட் பண்ணி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு போவோம். மக்கெல்லாம் அடிச்சிங்க. ஐம் நரேன். ஹலோ போதுங்க, அந்த ஜோக்குக்கெல்லாம் 2 நிமிஷம் தான் சிரிக்கணும். நான் அதுக்கு சிரிக்கலங்க, அப்புறம் நம்ம பொழப்பு இப்படி இருக்கேன்னு நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கேன். அட ஏங்க நீங்க வேற. யாரு? அது ஒன்றும் இல்லை. ஓகே. இந்த சாந்தா மாமா வேற. ஹலோ. ஹலோ, மித்ரா இருக்காங்களா? நான் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். நாங்கள் எல்ஐசிலேருந்து கால் பண்ணுறோம். சாரிங்க, எனக்கு இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கிற ஐடியாலாம் இல்லை. ராஜேஸ்வரிங்கிறது உங்கள் அம்மா தானே? ஆமாம், அம்மா இறந்து 3 மாதம் ஆகுது. அவங்க லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி 5 lakhs ப்ரீமியம் எடுத்திருந்தாங்க. அதோட மெச்சூரிட்டி அமௌண்ட் இப்போ 8 lakhs வந்திருக்கு. உங்களை தான் நாமினியாக போட்டிருக்காங்க. நாமினியா? நீங்கள் அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கிறீங்களா இல்லை பாலிசி கண்டினியூ பண்ணுறீங்களா? நான் என் அக்கா கிட்ட இதை பற்றி கொஞ்சம் பேசணும். எனக்கு 1 day மட்டும் டைம் தரீங்களா? வீட்டில் பேசிட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு இதே டைமில் கால் பேக் பண்ணுறேன். ஷியோர்,
ஓகே. ஓகே தேங்க்ஸ். சாரி நரேன், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும். ஐயோ, இங்கே பாத்ரூம் எதுவும் சரியில்லையே. நான் வீட்டுக்கு ஓ போகணும்னு சொன்னேன். சரி சரி சரி. ஆல் ஓகே? யா அண்ணா எவ்வளோ ஆச்சு? ஏங்க மித்ரா, நான் பே பண்ணுறேங்க. அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது, நீங்களே பண்ணிடுங்க. ஒருவேளை அர்ஜென்ட்டாக போகிறாலோ. சரி சரி, நான் பண்ணிடுறேன். ஷியோர். ஷோர் கூகுள் பே பண்ணுறேங்க. அப்புறம் கால் பண்ணுங்க. நான் பண்ணுறேங்க, கால் பண்ணுறேன். லஞ்சுக்கு என்ன பண்ணுறது? சாப்பாடு இங்கே கிடைக்குமா? இப்போ என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்க? கயல் கிட்ட தான் பேசணும். அவளுக்கு ஆல்ரெடி 2 வாட்டி கால் பண்ணேன். அவள் வெளியில் இருக்காளா என்னன்னு தெரியல, ஃபோன் எடுக்கல. இதை பற்றி உனக்கு தெரியாதா? ஆண்டி இதை பற்றி எதுவும் சொல்லலையா? கயல் கிட்ட பேசினாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொன்னதில்லை. ஒரு 2 இயர்ஸ் பேக் சீட் ஒன்று கட்டிட்டு இருந்தோம், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுவும் கையிலோட கல்யாணத்துக்காக எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். சேவிங்ஸாக பார்த்தா நீ பாலிசியை பிரேக் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஹே, கயல் தான் கால் பண்ணுறான். நான் பேசிட்டு வந்துடுறேன். மித்ரா, ஸ்ரீயோட வெளியே போயிருந்தேன், இப்போதான் வீட்டுக்கு வந்தோம். நீ வீட்டுக்கு வந்துட்டியா? அம்மா உங்ககிட்ட பாலிசி பற்றி எதாவது சொன்னாங்களா? என்ன பாலிசி? எதை பற்றி பேசுகிற நீ? எல்ஐசியில் இன்சூரன்ஸ் எடுத்ததை பற்றி? இல்லை மித்ரா, என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஏன்? அம்மா ஒரு 5 lakhsக்கு ப்ரீமியம் எடுத்திருக்காங்க. அவங்க இல்லாதனால 8 lakhஸாக திரும்ப வரும்னு சொல்கிறாங்க. வேணும்னா க்ளைம் பண்ணிக்கலாம், இல்லைனா கண்டினியூ பண்ணலான்னு சொன்னாங்க. என்னை நாமினியாக போட்டனால எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணாங்க. எனக்கு அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியல கயல், அதனால் உங்ககிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட கேட்க என்ன இருக்கு? அது அம்மா உனக்காக போட்டிருக்க காசு. என்ன பண்ணணும்னு நீ டிசைட் பண்ணு. கயல், விளையாடுற நேரமா இது? ஏதாவது ஒன்று சொல்லு. மித்து, இது அம்மா உனக்காக போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உன் கல்யாண செலவுக்காக கூட இருக்கலாம். சரி, நான் இப்போ என்ன தான் பண்ணட்டும்? உனக்கு வேணும்னா கண்டினியூ பண்ணு, இல்லைன்னா பாலிசியை பிரேக் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கோ. நீ மாமாட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு சொல்ல. இங்க நான் சொல்றதுக்கே ஒன்றும் இல்லை, இதுல நீ ஸ்ரீயை வேற கேட்கணும்னு சொல்ற. இதை நீயே டிசைட் பண்ணிக்கோ. சரி, நான் யோசிச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். சரி பாரு. ராஜேஸ்வரி, இதெல்லாம் நீ எதுக்கு பண்ண? கரெக்டா இப்போ என் கையில் இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஏன் பண்ற? எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் கயல் சொன்ன மாதிரி இது என் கல்யாணத்துக்காக இருந்தா, இப்போ நான் வேலை இல்லாமல் கஷ்டப்படுற டைமில் யூஸ் ஆகாத காசு என் கல்யாணத்துக்கு யூஸ் ஆனா என்ன, ஆகலைன்னா என்ன? என்னால் உன் பிளானை புரிஞ்சிக்கவே முடியல. கயல், நான் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். நான் பாலிசியை க்ளோஸ் பண்ணிட்டு அமௌண்ட்டை கிளைம் பண்ண போகிறேன். என்ன டிசைட் பண்ணியிருக்க? கொஞ்சம் அமௌண்ட்டை எஃப்டியில் சேவ் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்க அமௌண்ட்டில் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன். என்ன சொல்ற? நம்ம ஃபேமிலியில யாரும் பிஸ்னஸ் பண்ணது கிடையாது, அதை பற்றி சுத்தமாக நாலேஜும் இல்லை. அப்புறம் இப்படி அப்படியே பிஸ்னஸ் பண்ணாலும் என்ன பிஸ்னஸ் பண்ண போற? இது வரைக்கும் யாரும் பண்ணலனா நாமளும் பண்ணக்கூடாதா என்ன? அது மட்டும் இல்லாமல் நானே சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தான் ஒர்க் பண்ணுறேன் கயல். இது வரைக்கும் வேற யாருக்கும் பண்ணிட்டு இருந்தேன், இனிமேல் நமக்காக பண்ணலாம்ல. எல்லாமே தெரிஞ்சுதான் ஒரு விஷயத்தில் இறங்கணும்னா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு ப்ராப்பராக சூஸ் பண்ணி இறங்குவோம். சரி, அப்போ இருக்கிற வேலையை உடனே வேணான்னு சொன்னால் ஆஃபீஸில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இதுக்கு மட்டும் என்ன பதிலே காணும்? நான் உங்ககிட்ட சொல்ல போகிறதுக்காக என்ன திட்டாத. ஏதோ பெருசாக சொல்ல போற, சரி சொல்லு. நான் இங்கே வந்தேன்ல, ஆமாம், ட்ரான்ஸ்ஃபர் தரேன்னு சொல்லி தானே வந்தேன். அதுக்கு என்ன இப்போ? என்னை ஆஃபீஸில் கூப்பிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க கயல். ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? முன்னாடியே சொன்னால் ஊருக்கு வான்னு சொல்லி என்னை அங்கேயே இரு, மற்ற பிரச்சனையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லுவேன்னு நினச்சேன். நீ ஏன் ஒன்று நினச்சிப்ப? ஐயோ,
அப்படி இல்லை கையல். அப்போ சாந்தா மாமா சொன்னது உண்மைதான். அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் நான் அவரை எங்கேயும் பார்க்கல. இது ரேணுக்கு தெரியுமா? இல்லை கையல், நான் அவகிட்ட சொன்னால் உங்ககிட்ட சொல்லிடுவான்னு நான் எதுவுமே சொல்லிக்கல. ஸோ ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி எங்களை ஏமாத்திருக்க. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எல்லாம் நீயே டிசைட் பண்ணிக்கிறல, அப்புறம் இதை மட்டும் ஏன் எங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. நானா கால் பண்ற வரைக்கும் தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாத. ஐயோ கயல், அப்படிலாம் இல்லை கயல். நான் சொன்னா நீ மனசு ஹலோ ஹலோ. மித்ரா, ஆஃபீஸ் கிளம்பிட்டியா ரேணு? ஆமாண்டா, இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, அதான் வீட்ல இருந்து பண்ண முடியாது. கயல் எதுவும் கூப்பிட்டாளா? நைட்டே கூப்பிட்டாலே. எதா சொன்னாலா? எல்லாம் சொன்னா. ஆனால் அதை பற்றி நீ என்கிட்ட எதுவுமே கேட்கலையே. உன் மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும், நீ எதனால அப்படி சொல்லியிருப்பேன்னு என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ப்ளஸ் இது ஆல்ரெடி முடிஞ்சு போன விஷயம். இப்போ அதை பற்றி பேசி ஏதாவது மாறப்போதா? தேங்க்ஸ் ரேணு. உன்கிட்ட எதுவும் கோவமா பேசினாளா? அவள் அப்படிதான். அவளை பற்றி உனக்கு தெரியாதா? 2 நாள் கோவமா இருப்பா, 3ஆவது நாள் தானா அவளே வந்து பேச போறா. நீ கால் பண்ணி அவளுக்கு? இல்லை, நானா கூப்பிடுற வரைக்கும் திரும்ப கூப்பிடாதன்னு சொல்லிட்டு வச்சுட்டா. அப்போ ஃப்ரீயா விடு, அவளே கூப்பிடுவா கோவம் குறைஞ்ச உடனே. சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆச்சு, ஈவினிங் பேசுவோம். பாய். ஹலோ, சொல்லுங்க நரேன். என்னங்க மித்ரா, இன்னைக்கு இன்டர்வியூக்கு வரல? சொல்லாமக்கலாம் வேற ஏதாவது வேலை ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, நான் வேற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஓ சரி 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 சரிங்க, நீங்கள் பாருங்க. அப்படின்னு சொன்னால் விடவா போறீங்க? என்ன கன்ஃபியூஷன்? உங்ககிட்ட பிஸ்னஸ் ஐடியாஸ் ஏதாச்சும் இருக்கா? ஓ எக்கச்சக்கமாக இருக்கே, ஆனால் இன்வெஸ்ட் பண்ண காசு தாங்க இல்லை. ஐயோ நரேன், நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். சீரியஸாக ஒரு 1-2 ஐடியாஸ் இருக்குங்க. நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா? கண்டிப்பாங்க. நாளைக்கு மீட் பண்ணுவோமா? நாளைக்கு இப்போ நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா என்ன? ஐயோ, நான் இப்போ ரொம்ப பிஸிங்க. அப்படின்னு சொன்னால் கேட்க நல்லா தான் இருக்கும், ஆனால் நான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். சரி, அப்போ நான் வீட்டு லொக்கேஷன் அனுப்புகிறேன், வீட்லேயே மீட் பண்ணிடலாம். வந்துடுறீங்களா? ஓகேங்க. அம்மா கடைக்கு போகணுன்னு சொன்னாங்க, என்னன்னு கேட்டு வந்துட்டுமா? ஓகே, பாய். பாய் பாய். இவங்க வேற வர சொல்லிட்டாங்க, வீடு எங்கன்னு வேற தெரியல, ஃபோனை வேற எடுக்க மாட்டாங்க. எங்க போய் கண்டுபிடிக்கிறது? எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டா இருக்குது, வீடெல்லாம் ஒரே மாதிரி வேற இருக்கு. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க பிளாக் ஏசி டோர் நம்பர் 7 எங்க இருக்குன்னு தெரியுங்களா? ஓ தெரியுமே. எங்க? என்னங்க அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க? தெரியுமான்னு கேட்டா தெரியும் தானே சொல்ல முடியும். ஓ அப்படி வரீங்களா? இப்போ இங்க பிளாக் ஏசி டோர் நம்பர் 7 எப்படி போகணும்? அங்கதான் போறேன், வாங்க. நீங்களும் அங்கதான் போறீங்களா? மித்ரா உங்ககிட்ட ஏதாவது பிசினஸ் ஐடியா கேட்டாங்களா? என் ஃபிளாட்டுக்கு நான் போகாம எப்படி? உங்களோட ஃபிளாட். ரேணு நீங்க? நரேன், ரேணுவோட இன்டர்வியூ பட்டி. நான் தான் ரேணு. சாரிங்க, மித்ராவோட இன்டர்வியூ பட்டி. ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குங்க ப்ராசஸ் பண்ண. அவங்களும் கன்ஃபியூஷனில் இருக்குன்னு சொன்னாங்களா? வாங்களேன், 2 பேரும் போய் இன்னும் நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுவோம். ஓ போலாமே. கேஷுவலாக இருக்காங்க. ஹாய். ஹாய். உள்ள வாங்க.
நீங்கள் ரெண்டு பேரும் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் ஆயிட்டீங்களா? ஓ இப்பதான். ஆமாம், அவங்க வீட்டுக்கு அவங்க கிட்டே வழி கேட்டு அவங்களோட வந்து சேர்ந்துட்டேன். நல்லது, எனக்கு ஒரு வேலை மிச்சம். சரி சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ம்? ஆ ஆ. அப்புறம் மித்ரா, என்ன சாப்பிட்றீங்க? டீயா, காஃபியா, ராகி மால்ட்? என்ன நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியதுலாம் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க? இல்லைங்க, இந்த வீட்டை தேடி கண்டுபிடிச்சாவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுவும் நீங்கள் கால் பண்ணோன்னே கிளம்பி வந்துட்டேனா, ஸோ கொஞ்சம் பசிக்குது. ஷியோர், நோ ப்ராப்ளம். காஃபி தானே? எது வந்தாலும் ஓகே. சரி ஓகே, நான் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன், நீங்கள் உள்ளே வெயிட் பண்ணுங்க. ஷோர் ஷோர். ம், வாங்க. சரி. நாமெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு டிசைட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நரேனியும் வர சொல்லியிருந்தேன். என்ன ஹை. போர்ட்லாம் வச்சு ஃபுல் டைமா இறங்கியாச்சா? ஆமாம். ம். அப்புறம் நரேன், உங்ககிட்ட என்னென்ன ஐடியாஸ் இருக்கு? இல்லை, நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, நம்ம அதுலேருந்து வரலாமே. என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் இண்டஸ்ட்ரி தான். ம்ஹும். ஆனால் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு கியாஸ்க் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். வேற ஏதாவது? அப்புறம் இந்த சர்ப்ரைஸ் பிளானர்ஸ், அது கூட இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. அதனால அந்த மாதிரி கூட எதாவது பண்ணலாமான்னு யோசித்தேன். இன்வெஸ்ட்மெண்ட் படி பார்த்தா செகண்ட் சொன்ன ஐடியா கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ரெண்டுத்துலயுமே மேன் பவர் கொஞ்சம் ஜாஸ்தியா தேவைப்படும். ஆமாம், ஸ்மால் ஸ்கேலாக பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல. என்ன நரேன், நீங்க ஏதாவது நல்ல ஐடியாவோட வந்திருப்பீங்கன்னு பார்த்தா? ஆக்சுவலி என்கிட்ட பேரிச்சம்பழ கொட்டையிலேருந்து பர்ஃப்யூம் எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஆனால் அது ஸ்கேலாக பெருசாக. அப்படியே ஏதாவது சொல்லுங்கள் நரேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியல. ஆனால் நம்ம ஏன் ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? ரீசெல்லிங் எந்த மாதிரி? லைக் ஒரு ப்ராடக்டை ஹோல்சேலாக வாங்கி அதில் லாபம் வச்சு விற்கிறது, அந்த மாதிரி. ஆனால் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்? இப்போ எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சாரீஸ் மொத்த விலைக்கு வாங்கி அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் கொஞ்சம் லாபம் வச்சு சேல் பண்ணுறாங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்லலாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி சின்னதாக பண்ணணும், லோ ரிஸ்க்காகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி எதாவது பண்ணலாம். ஆனால் எல்லாரும் இந்த சாரீஸ், ஆர்னமெண்ட்ஸ், அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய ஆல்ரெடி விற்கிறாங்க. இன்கேஸ் நம்ம அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் புதுசாக ஏதாவது இன்னோவேட்டிவாக பண்ணணும். இந்த இட்லி பொடி, ஆ. சாம்பார் பொடி, அந்த மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணலாம்ல. டேஸ்ட் நல்லா இருந்தா கண்டிப்பா நல்லாவே போகும். இல்லை ரேணு, அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அதெல்லாம் நல்லா பண்ண தெரிஞ்சவங்க யாராவது நம்ம கூட இருக்கணும். கரெக்ட். அப்படியே யாராவது கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, இன்கேஸ் அவங்க போயிட்டாங்கன்னா டேஸ்ட்டும் போயிடும். அப்படி ஏதாச்சும் பண்ணணும்னா ரெசிபி கண்டிப்பாக நம்மளோடதாக தான் இருக்கணும். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓகே. மித்ரா, நீங்க இந்த ஆன்லைன்ல ஏதோ அனாலிட்டிக்ஸ் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, ஆமாம். அது பார்க்கலாமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்ல கயல், பிசினஸ் ஐடியாஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? இன்னும் டிசைட்லாம் பண்ணல. அவ ஏதோ கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கா. ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை ரீசெல்லிங் மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணலாமே, நல்ல ஐடியா தான். ஆனா என்ன ப்ராடக்ட் பண்றதுன்னு தான் தெரியல. மித்ரா யூஷுவலா பண்றத பண்ண வேணாம்னு பாக்குறா. இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நல்ல குவாலிட்டியா ஊர்லேருந்து வாங்கி ரீசேல் பண்ணலாமே. இந்த பன் ரொட்டி, முந்திரி, செக் எண்ணெய். ஓகே, நான் மித்ரா கிட்ட சொல்றேன். சூப்பர். அப்போ நம்ம ரெகுலரா வாங்குற இடத்துலயே ஸ்ரீயை விசாரிக்க சொல்றேன். ஓகே ஓகே கயல், டன். பாய் பாய். மித்ரா, கயல் சொன்னதை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. சர்ச் ரிசல்ட்ஸும் பெட்டராகவே இருக்குது. ஏய் சூப்பர், அப்போ அதே பண்ணிடலாமே. யோசிப்போம். ஆமாங்க, யோசிச்சு ஒரு நல்ல முடிவு பண்ணிடலாம். சரி, நான் அப்படியே டிஸ்பஸ் ஆகுறேன். ஆனா கண்டிப்பா ஏதோ ஒன்று பண்ணலாங்க. கண்டிப்பாக. அண்ட் நரேன், வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் Bye. பை பை. பெட்ரோல் கன்வீனியன்ஸ் கேட்டுக்கணுமோ? இது பாரு, இது. ஆ. ஓ ஓகே. எனக்கு Correct-ஆ தெரிஞ்சு தான் இருக்கு. கையிலும் பார்த்துட்டு தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ ஓகே தான். ம். ஹே மித்ரா, கொஞ்சம் சார்ஜர் கூட. ஆ, இந்தா. எப்போ இதெல்லாம் வாங்கின? கையில் ஊர்லேருந்து அனுப்புறேன்னு சொன்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் இன்னும் வரல. அவளோட போட்ட சண்டையில் நானும் எதை பற்றியும் கேட்டுக்கல. அதான் இன்னைக்கு காலையில் போய் ட்வின் பேர்ட்ஸ்லேருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஃபிட்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? சூப்பராகவே இருக்கு. ஓ நிறைய வெரைட்டிஸும் இருக்கு பாரு. சூப்பர்யா.
எனக்கு கூட கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கணும். நீ ஃப்ரீயா இருந்தா சொல்ல, நம்ம போயிட்டு வந்துடலாம். ஷியோர். சரி, ஓகே. ஓகே சார். அப்புறம் அந்த ரேட்ஸு அந்த விஷயம்லாம் எஸ். இப்போ ஆர்டர் பண்ணால் எத்தனை நாள் ஆகும் அந்த டெலிவரி பண்ணுறதுக்கு அந்த விஷயம்லாம்? சரி சார். ஓகே சார். ஓகே. நான் சிஸ்டர்லாம் தான் பண்ணுறாங்க. நான் கேட்டு உங்களுக்கு உடனே ரிவர்ட் பண்ணுறேன் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ, சொல்லுங்க மாமா. மித்ரா, இந்த லோக்கல் வெண்டர்கிட்ட எல்லாம் பேச சொல்லியிருந்தல, எல்லார்கிட்டையும் பேசிட்டேன். ஆல் ஓகே. எல்லாம் சப்ளை பண்ண ரெடியாக இருக்காங்க. என்ன அந்த ஃபாசிலேஷன்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோ. ஏன்னா அதை மட்டும் வாங்கிட்டேன், எல்லாம் நம்ம லெவல்லே பண்ணிக்கலாம். சூப்பர் மாமா. மார்ஜின் எவ்வளோ சொல்கிறாங்க? காஸ்ட்டாக ஒரு 250 280 ரேஞ்சில் சொல்கிறாங்க. ஓகே. நம்ம சைடு மார்ஜினாக ரிசர்ச் பண்ணதில் நம்ம வந்து ஒரு 120 to 150 வச்சா நல்லது. ஏன்னா இந்த லேபிளிங்கு, டிரான்ஸ்போர்ட்டு, டெலிவரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். 150. எல்லாத்துக்கும் மேலே லான்ச் அப்போ நம்ம செட் பண்ணுற ரேட் தான் ஃபைனல். அப்புறம் உடனே இந்த ரேட்டெல்லாம் மாற்றணும்னு வைக்க நம்ம சேல்ஸை பாதிக்கும். சரி, ஓகே மாமா. நானும் காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். சரி. அப்புறம் அந்த ஃபாசில்ஸ் இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோ. எல்லாம் ஓகே ஆனதும் ஃபஸ்ட் பேட்ச் இங்கேருந்தே டெலிவரி பண்ணிடலாம். சரி மாமா. அப்புறம் கயல் என்ன பண்ணுறா? அவள் இங்கே இருக்க செல்லர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி ரேட் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கா. சரி மாமா, நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். ஓகேம்மா, பை. பாய். எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? சாரி கயல், நான் வேணும்னே பண்ணல. இனி இப்படி பண்ண மாட்டேன்னு நம்புறேன். எதா இருந்தாலும் சொல்லு மித்ரா, நம்ம பேசுவோம். நான் என்னோட தாட்ஸை சொல்றேன், அப்புறம் நீயே டிசைட் பண்ணு. இனிமே நிஜமா அப்படி பண்ண மாட்டேன். ரேணு வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கியா நீ? அவளா இன்வால்வ்டாக தான் எல்லாமே பண்ணுறா. ஃப்ரீ டைமில் தான் வரா. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா ரேணுவும் நரேனும் இல்லாமல் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, அம்மாவை நினச்சிக்கோ, எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். சரி. ஃபர்ஸ்ட் சேல் யாருன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எனக்கு இது எக்ஸைட்மெண்ட்டா இல்லை என்ன ஃபீலிங்னே தெரியல. ஆனால் ஏதோ நல்லா இருக்கு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. சரி, பார்த்துக்கோ. ஹே, கால் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேக் கேர், பாய். டோர் திறந்துருக்கு. என்ன பண்ணுறாங்க? ஹாய். ஹே. ஹே ஹாய். ஹாய். மித்ரா, ஆ? ஆன்லைனில் எதாவது என்கொயரி வந்துச்சா? இல்லை நரேன், இப்போ தான் செக் பண்ணேன், எதுவும் வரல. எதுவுமே வரலையா? ம்ஹும். சரி, இதுக்கு மேலே வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. வாங்க நம்ம ஏரியாவில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் பேம்ப்ளெட்ஸ் கொடுப்போம். சரி, ஓகே. நீங்க 2 பேரும் போங்க, நான் ஈவினிங் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. மித்ரா, மொத்தமாக எவ்வளோ ஸ்டாக் வந்திருக்கு? இப்போதைக்கு ஒரு 2 பேட்ச் வந்திருக்கு. ஓ, சூப்பர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்ஸ். மித்ரா, இந்த பேம்ப்ளெட்டில் இருக்க ஐட்டம்லாம் ஸ்டாக் இருக்குல்ல, சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டால் சொல்லிடலாம். அதுக்காக ஹே,
எனக்கு என்னமோ இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. நாளைக்கு எனக்கும். பார்ப்போமா? ஏன் டயர்டாக இருக்கா? பின்ன உங்களுக்கு டயர்டா இல்லையா என்ன? எனக்கு டயர்டா இருக்கு. எங்க ஃபீல்டு ஒர்க்னா அப்படி தானே இருக்கும். சரி கிளம்புவோம் வா, நாளைக்கு பார்க்கலாம். எனக்கும் ஓகே. கடைசியாக ஒருத்தர்கிட்ட பேசி பார்ப்போம். அங்கே ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட பேசுவோமா? அவரை பார்த்தா வாங்குற மாதிரியே தெரியல. பார்க்கறத வச்சுலாம் முடிவு பண்ண முடியாது. யார் போய் பேசுகிறீங்க? சரி நானே போகிறேன். சார் சார் ஒரு நிமிஷம். சார் ஒரு 2 மினிட்ஸ். யா. நாங்கள் ஆர்கானிக்காக ப்ரிப்பேர் பண்ண கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் சேல் பண்ணுறோம் சார். உங்களுக்கு எதாவது தேவைப்படுமான்னு பாருங்கள். என்னது? சார் அது பியோர். சொல்லு. சார் இது சுத்தமாக செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்லாம் நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார். எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஊர்லேருந்து கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுறோம். இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். ஓ, செக்கெண்ணையா? நல்லெண்ணெய் 1 லிட்டர் எவ்வளோ? சார் 370 ருபீஸ் சார். என்னப்பா ஜாஸ்தி சொல்கிறீங்க? இல்லை சார், இது ரொம்ப பியூராக இருக்கும். ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்தாங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். உங்கள் என்ன நிறைவேற வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்ஸ் சார். சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ். சமல ஹலோ. ஹலோ, நான் கே சார் சூப்பர் மார்க்கெட்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க அண்ணா. நீங்கள் தானே அந்த செக் எண்ணெய் கொண்டு வந்தது? ஆமாம் அண்ணா, சொல்லுங்கள். நமக்கு எல்லா இடத்துலையும் ஒரு 5 பீஸ் கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் அது நல்லா போகுதான்னு பார்ப்போம். அது நல்லா போச்சுன்னா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகேண்ணா. ஒரு 1 ஹவரில் நானே வந்து டெலிவர் பண்ணுறேன். சரிம்மா. அம்மா பொருளை உள்ளே வச்சிருங்கம்மா. சரி அண்ணா, மொத்தம் 5000 ரூபாய் ஆச்சுண்ணா. இப்போதைக்கு 2500 தான்மா கொடுக்க முடியும். ஆனால் நாங்கள் கிரெடிட்டில் பண்ணுறது இல்லைண்ணா. பொருள் விற்றா தான்மா கொடுக்க முடியும். பாக்கி ஓகேண்ணா சொல்லுங்கள், இல்லைன்னா எடுத்துகிட்டு போயிடுங்க. சரி ஓகேண்ணா. ம் சேகர, அதை வாங்கி உள்ளே வைப்பா. வா. சொல்லு ரேணு. ஹலோ நரேன், எங்க இருக்க? இப்போ தான் ஒரு டெலிவரி முடிச்சுட்டு கிளம்புறேன். நீ? கேஎஸ்ஆர் சூப்பர் மார்க்கெட்ல ப்ராடக்ட் இருக்குன்னு கால் பண்ணி வர சொன்னாங்க. இப்பதான் நானும் மித்ராவும் போய் டெலிவர் பண்ணிட்டு வரோம். சூப்பர் 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 சூப்பர். காஃபி ஷாப் வரீங்களா? மீட் பண்ணுவோமா? இல்லை ரேணு, இன்னொரு டெலிவரி இருக்கு. ஸோ அங்கே போகணும். நாளைக்கு வீட்டில் மீட் பண்ணுவோமா? சரி ஓகே, பாய். சரி ஓகே ஓகே பாய். சார் தெருவுக்கு வந்துட்டேன். எந்த வீடு சார்? வந்துடுறேன் சார், இப்போ வரேன். 3 பாட்டில் தானே? ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இருக்கும். ஹே ஹாய். வா. மித்ரா இது கொஞ்சம் பிடி. ம். இல்லை விட்டு நான் டேபிளில் வச்சுறேன். ஹே ரேணு, இதில் 60 பாட்டில்ஸ் இருக்குது. ஒன்றுலேயே 20 சொல்லியிருக்கேன். ஆமாம், போக போக அப்புறம் சொல்லிக்கலாம். ம். எப்போ போய் கலெக்ட் பண்ணீங்க? அதை யார் எனக்கு கேட்குற? பஸ்காரன் காலை 7:30 மணிக்கு வர சொன்னான். ம். நானும் வீட்டில் கேஷுவலாக உட்காந்துருந்தேன். 5 மணிக்கு ஃபோன் வச்சு, சார் கோயம்பேடு வந்துட்டோம் வரீங்களான்ட்டான். அப்புறம் வீட்டிலேருந்து 4:30 மணிக்கு போயிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே வந்து சேர்றேன். சாரி நரேன். நானே அவங்க கேட்டாங்க, சும்மா ஜாலியாக சொல்லிட்டு இருந்தேன். ஃப்ரீயாக விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏ மித்ரா, மறக்காம அந்த 3 லிட்டர் பாட்டில் எனக்கு கொடு. அவசரத்தில் அப்படியே போயிட போகிறேன். ம் அது ஆல்ரெடி ஒரு ரூம்குள்ளே எடுத்து வச்சிட்டேன். நீ ஆஃபீஸ் போகும்போது எடுத்துக்கோ. ம் இரு நான் போய் பார்க்குறேன். ஓகே. ம். இது உங்கள் ஆஃபீஸ் கொண்டு போகிறீங்களா? ம் யாருக்கு? ஜானகிராமன். ஹாய், ஹாய். என் பேர் சரவணன். ஓகே. இந்த ஸ்ட்ரீட் அண்ட்ல மானசரோவர் ஃபிளாட்ஸ் இருக்குல்ல, ஆமாம். அங்கே தான் நான் இருக்கேன்.
ஓகே. இங்கே கோல்ட் பிரஸ்ட் ஆயில் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், இங்கே தான். ஓகே. உங்களுக்கு என்ன ஆயில் வேணும்? எனக்கு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் வேணும். 2 minutes. ஓகே. இந்தாங்க. தேங்க்ஸ். 300 தானே? இந்தாங்க. தேங்க்ஸ். அப்புறம் யூஸ் பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கோ சஜஸ்ட் பண்ணுங்க. ஷோர் கண்டிப்பாக. தேங்க்ஸ். பை. கஸ்டமர். ஓ கஸ்டமரா? இப்படியே எல்லாரும் வீடு தேடி வந்து வாங்கிட்டா நல்லா இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும். ஆ. ஆனா அபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மள வெளில துரத்திடுவாங்க. பரவாயில்லையா? எடு. ஏய் ஃபோன் வருது. ஹலோ. யாரு? சொல்லுங்கண்ணா. ஆமாண்ணா. கஸ்டமர். ஓ ஓகே. இல்லைண்ணா, அன்னைக்கு நீங்கள் இன்னொரு நாள் பார்க்கலான்னு சொன்னீங்க, அதான் வரல. ஓகே. சரி ஓகேண்ணா, இன்னொரு 1/2 hourல வந்து கொடுத்துட்றோம். சொல்லு மித்ரா, எதுக்கு அவசரமா வர சொன்ன? கொஞ்ச நேரம் இரு, ரேணுவும் வந்துடுவா, அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓ கேக் கட்டிங்கா? உனக்கு பர்த்டே தானே? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நரேன். என்னவா இருக்கும்? ஹே மித்ரா, என்னாச்சு? எதுக்கு சீக்கிரமா வர சொன்னேன்? இரு சொல்கிறேன். ஹாய். நான் கேட்டதுக்கு இதா சொன்னா. இதா வச்சிருப்பா. இங்கே பாருங்க, இது நாம 3 மாசம் பண்ண சேல்ஸ் ரிப்போர்ட். இங்க கீழே இருக்கிறது தான் நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின். வாவ். டெய்லி ஏதோ பண்றேன்னு தெரியும், ஆனா இவ்ளோ பண்ணிருக்குமா 3 மாசத்துல? ஆமா. நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, இதுல நம்ம ப்ராஃபிட்டை 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். இங்க இருக்கிறது தான் நம்ம ஒருத்தருக்கும் சேர வேண்டிய அமௌண்ட். என்ன மித்ரா, விளையாடுறியா? ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி பண்ற அளவுக்குலாம் நான் ஒண்ணுமே பண்ணல. உங்க 2 பேர் கூட வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். மத்தபடி இந்த ஷேர்லாம் கொடுத்து என் மனசை கஷ்டப்படுத்தாத. நான் வாங்குற சேலரி எனக்கு போதும். இங்க பாரு ரேணு, நீ இத்தனை நாள் எங்களோட அலைஞ்சு திரிஞ்சு நிறைய ஒர்க் பண்ணியிருக்க. நான் கண்டிப்பா உனக்கு ஏதாவது பண்ணணும், இல்லைனா எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகும். ஓகே, அப்படி உனக்கு கொடுக்கணும்னா எனக்கு 2% கொடு, போதும். ஆல்சோ மித்ரா, ப்ராஃபிட்ல இப்போ கை வைக்க வேணாம். ஈக்குவலாக ஸ்பிட் பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளோ பண்ணியிருக்கணும்னு எனக்கு தெரியல. நீ எப்பயும் எனக்கு கொடுக்குற மாதிரி மந்த்லி கமிட்மெண்ட் 30K கூட, எனக்கு அது போதும். என்ன 2 பேரும் சேர்ந்து எனக்காக தியாகம் பண்றீங்களா? உனக்கு அந்த 30K எப்பயும் போல வந்து சேர்ந்துரும். இப்போ இதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. உனக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னா உனக்கு 60%, நம்ம நரேனுக்கு 38%, எனக்கு 2%. என்ன நரேன், ஓகே தானே? நீங்கள் சொன்னால் ஓகே தாங்க. எனக்கு 50, உனக்கு 40%, அப்புறம் ரேணுக்கு 10. இதுதான் ஃபைனல். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நீங்கள் போய் வேலையை பாருங்க. ஆனால் இந்த 3 monthsல நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோமா? வாய்ப்பு இல்லையே. கண்டுபிடிச்சாலா? நீங்கள் இது பாருங்க, நான் போய் பார்க்குறேன். ஹாய். ஹாய். ஒரு லிட்டர் கடலை எண்ணெய் வேணும். நாங்க எப்படிங்க கரெக்டாக இதான் கேட்பேன்னு தெரியும், கையிலே வச்சுருக்கீங்க? ரொட்டீனாக எப்பயும் இப்படி தானே வாங்குறீங்க. நேற்று கோகனட், இன்னைக்கு கடலை, நாளைக்கு நல்லெண்ணெய். ஆக்சுவலாக உங்கள் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் என் ஃபேமிலிக்கெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் நீங்களே வாங்கிட்டு போய் டெலிவர் பண்ணுறீங்களா? அஃப்கோர்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். சரி, இந்தாங்க. தேங்க்ஸ். பை.
வாரத்துக்கு 7 நாள் வரான், மாசத்துக்கு 30 நாள் வரான். நம்ம டீலரா அவன் டீலரா? இல்ல டெய்லி என்ன வாங்க வரானே, ஒரு கடையே வச்சிருவான் போலயே. ஏன் நரேன், இன்னும் அவர் என்ன வாங்க வராதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓ. ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? பாத்தீங்களா, அவரை பத்தி பேசினா மேடம்க்கு கோவம் வருது. ரேணு, ஏய், நீ அவன்கிட்ட சொல்லலாம்ல, இந்த மாதிரி எங்க ஆயில் பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு, அங்க போய் வாங்கிக்கோன்னு. சொல்லலாமே, ஆனா சொல்ல மாட்டோமே. ஹே, அவன் என்ன பண்ணா நமக்கு என்ன? எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் ஒழுங்கா சேல் ஆகுதா, அவ்வளோதான். அடடடடடா, லாஜிக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கே. ஏய், இல்ல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். சரி, நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். இருங்க நரேன், ஆ? நம்ம மித்ராக்கு ஸ்கூட்டர் வாங்க போலாம். ஸ்கூட்டரா? ஏன்? ரேணுவோட வண்டியை எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணுறது? வெளியில் போக வரலாம் கஷ்டமாக வேற இருக்கு. அவளுக்கும் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதான் ஸ்கூட்டர் வாங்கலான்னு யோசிக்கிறோம். அதுக்கு தான். சரி, ஓகே, வாங்க போலாம். சரி, ஒரு 5 minutes கொடுங்க, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரி. ஆமா, எனக்கும். ஓகே. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே 3 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் ஆயிடுச்சு ராஜேஸ்வரி, நீ இல்லாமல். ஆனால் இப்போவும் எனக்கு நீ இங்கே தான் எங்கேயோ இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உன்ன மாதிரியே நான் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. இதுக்கு மேலேயும் இதே மாதிரி போனால் நல்லாயிருக்கும். சரி, நான் தூங்க போகிறேன். குட் நைட். ஹாய், ஒரு லிட்டர். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் எதுக்காக இங்கே வரீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், இங்கே வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறீங்கல்ல? ஐயோ மித்ரா, இது என் ஆஃபீஸ் மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். ஒன்று கூட வேஸ்ட் பண்ணல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பண்ணிட்டு இருக்க போறீங்க? மித்ரா, ஒரு உண்மையாக சொல்லவா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன வாங்குறதெல்லாம் ஒரு சாக்கு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்கள் ப்ராடக்ட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து செம்ம ஃபீட்பேக். எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு சில பேர் டேரெக்டாக பேசி வாங்கியிருக்காங்க உங்ககிட்டேருந்து. நான் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வகையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க. அதுக்கு தேங்க்ஸ். ஆனால் இது இப்படியே கண்டினியூ ஆகிறது எனக்கு பிடிக்கல. ஓகே, நீங்கள் இன்றைக்கி பேசணும்னு சொன்னதுனால இதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு நாள் நானே சொல்லியிருப்பேன். பட் உங்களுக்கு பிடிக்கலன்னா இனிமேல் நான் வரல. இனிமேல் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என் ஃப்ரெண்ட் நிறைய உங்கள் வீட்லேயே டெலிவர் பண்ண சொல்கிறேன். ஷூர். ஓகே மித்ரா, அப்போது நான் கிளம்புறேன். பை. ஹலோ மித்ரா, சொல்லுங்கள் மாமா. நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாக் இன்னும் எவ்வளோ நாள் வரும்? இன்னும் ஒரு 2 நாள் வரும் மாமா. நெக்ஸ்ட் பேட்ச் இன்னைக்கு சொல்லிடுவேன். அதுக்கு தான் மெயினாக கால் பண்ணேன். அங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? இப்போ நமக்கு சப்ளை பண்ணுறோம்ல, அவன் திடீர்னு என்ன பண்ணிட்டான், விலை ஏற்றிட்டான். கன்ஃபியூஷனாக இருக்குது, அதான் கால் பண்ணேன். எவ்வளோ மாமா? இல்லைம்மா, 1 லிட்டருக்கு 30 ரூபா ஏற்றிருக்கான். நானும் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், வேலைக்கு வர மாதிரி தெரியல. அவரோட நம்பரை என்கிட்ட கொடுங்க, நான் பேசுகிறேன். சரிம்மா, நான் நம்பர் அனுப்புகிறேன், நீ பேசிப்பார். சரி மாமா. பாய். ஹலோ அண்ணா, நான் மித்ரா பேசுகிறேண்ணா. ஸ்ரீதர் மாமாவோட மாமா இப்போ தான் கால் பண்ணி நீங்கள் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னார். அண்ணா, இப்போ தான் ஒரு 2 மாதமாக கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்குண்ணா. அதுக்குள்ளே நீங்கள் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா செலவெல்லாம் போக எனக்கு கையில் எதுவுமே நிற்காதுண்ணா. கொஞ்சம்
பாருங்கண்ணா அட்லீஸ்ட் ஒரு 1 லிட்டருக்கு 10 ரூபாய் மேலே வச்சுக்கோங்கண்ணா. திடீர்னு 30 ரூபாலாம் இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டம்ண்ணா. ஆனால் அப்படி இல்லை. ஹலோ, ப்ராஃபிட் மார்ஜின்லாம் லெஸ் ஆகும்னா கஷ்டம்தான் இல்லை? ஆமாம் ரேணு, ஆனால் இப்போ தானே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வரோம். இந்த நேரத்தில் அவங்களோட சண்டை போட்டு ஸ்டாக்லாம் வராமல் நினச்சினா கஸ்டமர்ஸ் நமக்காக வெயிட் பண்ணுவாங்களா சொல்லு? கண்டிப்பாக வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்க கடை சூப்பர் மார்க்கெட்லாம் நம்ம ஒரு தடவை ப்ராடக்ட்டை டிலே பண்ணாலே கண்டிப்பாக வேற எங்கேயா வாங்கணும் தானே யோசிப்பாங்க. அப்போ மார்ஜின் இல்லாமல் சேல் பண்ணுறது தான் ஒரே சொல்யூஷனா? மார்ஜின் இல்லாமல் இல்லை, ஆனால் இப்போதைக்கு கம்மி மார்ஜினில் சேல் பண்ணுறது தான் நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன். அதுவும் டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் தான். நம்மளாலையும் மார்ஜின் இல்லாமல் சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல. மித்ரா, ம்? நீ என்ன பண்ண ஆர்டர் கொடுத்துடு, நம்ம அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். சரியா? சரி. சரி, எனக்கு அப்படியே ஒரு டெலிவரி இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே. இங்கே தண்டையார்பேட்டை போகிற பஸ் நம்பர் என்னது? 56C. 56யா? எனக்கு அங்கே வேலை இல்லை, நான் டி நகர் போயிட்டு வரேன். பாய் பாய். ம். ஹலோ, சொல்லு கயல். மித்து, ஸ்ரீ இன்னைக்கு ஸ்டாக்கை வாங்கி பஸ்ஸில் போட்டு விட்டுட்டேன்னு சொல்ல சொன்னான். சரி, ஓகே. நரேன் நாளைக்கு போய் கலெக்ட் பண்ணி பாருல. நரேனுக்கு நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நானும் ரேணுவும் தான் போகணும். சரி பாரு. அப்புறம் மார்ஜின் இல்லாமல். ஐயோ கையல், காலையிலேருந்து எக்கச்சக்க வாட்டி அதை பற்றி பேசிட்டோம். கொஞ்சம் சும்மா விடுறியா? இல்லை, ஒரு பிஸ்னஸில் லாபம் இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு தான் சஸ்டெயின் பண்ண முடியும்? லாபம்லாம் ஒன்றும் வராமல் இல்லை, கொஞ்சம் கம்மியாக வருது, அவ்வளோதான். உன்னால் உடனே ரேட் ஏற்ற முடியுமா? முடியாதுல்ல. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் கம்மி விலையிலேயே கொடுக்கறது ஐடியா? இங்கே பாரு, அவர்கிட்ட உடனே எனக்கு ஸ்டாக்லாம் வேணான்னு சொல்ல முடியாது. ஒன்ஸ் கஸ்டமர்ஸ் போயிட்டாங்கன்னா திரும்ப வரமாட்டாங்க. என் வேலையே இதுதான். நீ அதை மறந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. நீ ஒழுங்கா முடிவெடுத்தனா நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க போறேன்? கையில் எனக்கு செம்ம டயர்டாக இருக்கு. நான் உன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். ஏய் மித்து, ரேணு, நான் அன்னையிலேருந்து ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன். உன்கிட்ட சொல்லட்டுமா? என்ன, சரவணன் உன்னை தேடி ஃப்ளாட்டுக்கு வந்தாரான்னு கேட்க போகிறேன், அதானே? அது இல்லை, நம்ம ஏன் சின்னதாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? கையில் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு நாமளே ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த மார்ஜின் இஷ்யூஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஓ அளவுக்குலாம் எனக்கு மார்க்கெட்டிங்லாம் தெரியாது. ஆனால் யூனிட்லாம் போட்டு மெயின்டைன் பண்ண நிறைய ஆள் தேவைப்படும், ப்ளஸ் செலவும் ஆகும். ஆனால் உன் ஐடியா நல்லா தான் இருக்கு. கைல்கிட்டயும் நம்ம பேசாமல் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசிடுவோம். ஆமாம், பேசிடு. ரேணு, சரவணன் என்னை தேடி அப்பார்ட்மெண்ட்க்கு வந்தாரா? நான் சொல்லலை இதை பற்றி கேட்பேன்னு. நீ சொன்னனால தான் நான் கேட்டேன், இல்லைன்னா நான் எதுக்கு அவரை பற்றி கேட்க போகிறேன்? சரி, வந்தாரா? இல்லை, வரல. நிஜமா வரலையா? நிஜமா வரல. ஏன், மிஸ் பண்ணுறியா? அப்படியும் சொல்லலாம். ஏதோ லைட்டாக மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓ
அப்படி அப்படி. சரி, நீ அப்புறமா மிஸ் பண்ணுவ. இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரி ஓகே போகலாம். ஐடியாலாம் ஓகே தான் மித்ரா, பட் நம்மளால் இது எவ்வளோ சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நரேன். எங்கே பண்ணுவீங்க? இடம்லாம்? சிட்டிக்குள்ளே பண்ணுறது கஷ்டம்தான். வெளியில் எங்கேயாச்சும் அவுட்டோரில் ஸ்பேஸ் ரெண்ட் பண்ணி தான் பண்ணணும். ஃபண்ட்ஸ்லாம் பத்துமா? ஏன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் செலவாகிற மாதிரி இருக்குது. ஸோ இருக்கிற காசு போதுமா? என்ன நரேன், நம்மக்கிட்ட இருக்க ஃபண்ட்ஸ் எப்படி பார்த்தோம்? நான் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து சேவிங்ஸில் வச்சுருக்கேன்ல, நம்ம அதை எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷனும் இப்போதைக்கு அதுதான். இருந்தாலும் நீ ஒரு வாட்டி கயல் கிட்ட இதை பற்றி பேசிடு. ஆமாம் மித்ரா, ஏன்னா ஃபஸ்ட்டே பேசிட்டீங்கன்னா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைலாம் அவாய்ட் பண்ணிடலாம், அதான் சொல்கிறேன். சரி ஓகே, நான் பேசிடுறேன். அப்படியே நரேன், நீங்களும் ஒரு ஆள் கிட்ட பேசணும். யார்கிட்ட? சும்மா இரு இரு ஹலோ ஹலோ, நீங்களே பேசிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? என்னன்னு சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை நரேன், மித்ரா சரவணனை மிஸ் பண்ணுறாளாம். டெய்லி பார்த்துட்டு இப்போ பார்க்காம இருக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கான். அதான் நீங்க உங்க ஹெல்ப்பை வச்சு அப்படியே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். இல்லைன்னா எங்களுக்கு நம்பர் கூட ஓகே. என்ன மித்ரா? ஓ சரி 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 சரி, அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடலாம். கிளம்புன உடனே போய் பேசிடுறேன். அப்புறம் நீ ஒருத்தட்ட போய் பேசணும். சரவணனுக்கு சரோஜினி ஒரு அக்கா பொண்ணு இருக்கான், அதான் நீ கொஞ்சம் பேசினா. சரி பாய் பாய் பாய். மித்ரா, ஹாய் ரேணு. கயல் கூப்பிட்டுருந்தா. கயலா? என்ன சொன்னா? நீ கால் பண்ணேன்னு சொன்னா. ஐயோ செம்ம திட்டா. இல்லை, ஸ்ரீகிட்ட பேசியிருப்பா போல. எது பேசினாலும் இப்போதைக்கு என்ன பண்ண முடியும், இதுவே பண்ணட்டும்னு சொல்லிட்டேன்னு சொன்னான். ஆமா ரேணு, அதுதான் எனக்கே செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. எது கேட்டாலும் முதல்ல திட்டிட்டு கடைசியில் ஏன் திட்டுறோன்னு ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னான். இந்த வாட்டி என்னமோ அவ யோசிச்சு தான் ஒரு டெசிஷன் எடுத்திருப்பான்னு தோணுச்சு. இல்லைனா வேற வழி இல்லைன்னு சொல்லியிருப்பாளோ தெரியல. ஆனால் அவ ஃபீல் பண்ணுறதுலையும் தப்பு இல்லையே. கடைசியில் 2 பேரும் சேர்ந்து டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் 2 பேரும் சண்டை போடாமல் சால்வ் பண்ணுற மாதிரி பாருங்க. சரி ஓகே. ஓகே. அப்புறம் மித்ரா, நீ நெக்ஸ்ட் டைம் ட்ரூ ஹேர் ஆயில் ஆர்டர் பண்ணும்போது எனக்கும் சொல்ல. நானும் ஆர்டர் பண்ணணும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ட்ரூ ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸில் பேரபின்ஸ், சல்ஃபேட், எந்தவித கெமிக்கல் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸும் இல்லையா. நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். சரி, உனக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்? நீ ஆர்டர் பண்ண அதே ஹேர் ஆயில் தான் எனக்கும் வேணும். அது ரொம்ப நல்லா இருக்கு, ப்ளஸ் எனக்கும் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஆர்டர் பண்ணுறதுலாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இங்கே பாரு. ட்ரூ ஹேர் ஆயிலோடைய ஆயுர்வேதிக் டாக்டர் பர்சனலைஸ்டாக டிசைன் பண்ண 3 ஃபேக்டர் அனாலிசிஸ் குவிஸை நீ முதல்ல எடுத்துக்கோ. அதில் உன்னுடைய டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ், ஹேர் டைப், பாடி டைப், இது எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்க ப்ராடக்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது கூடவே உன் ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரீ சப்ளிமெண்ட்டும் தராங்க. ஹே, எல்லா ப்ராடக்ட்டும் 689 தானா? ஆமா ரேணு. சூப்பர் மித்ரா, அப்போ நானே ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஹாய் மித்ரா, சாரி வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹே, தட்ஸ் ஓகே. நரேன் வரலையா? நரேன் எதுக்கு வரணும்? இல்லை, அவர் தான் ஏதோ மீட் பண்ணோம், ஒர்க் விஷயமா ஏதோ பேசணும், நானும் மித்ரா வரோன்னு சொன்னார். ஓ இல்லை, நரேன் வேற ஒரு விஷயமா வெளியில் போயிருக்காரு. ஓ ஓகே. உங்கள் பிஸ்னஸ் பற்றி என்கிட்ட பேச என்ன இருக்குன்னு தெரியல, பட் ஒரு கஸ்டமராக என்ன இன்புட்ஸ் தர முடியுமோ தானே சொல்லுங்கள். சரவணன், நரேன் உங்ககிட்ட ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. ஆனால் நான் பிஸ்னஸ் பற்றி பேச உங்களை இங்கே கூப்பிடல. என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாக எனக்கு உங்களை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. நீங்கள் ஒன்றும் இதுக்கு எக்ஸைட் ஆகாதீங்க. நீங்கள் என்னை பிடிச்சிருக்கதை பட்டுன்னு உடனே சொல்லிட்டீங்க.
ஆனால் என்னால் இந்த விஷயத்தில் அப்படி டிசைட் பண்ண முடியாது. நான் அப்படி எதுவும் பண்ண சொல்லி. இல்லை, நீங்கள் எதுவும் சொல்லலை. உங்களுக்கு ஓகேனா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி ஒரு டெசிஷனுக்கு வரலாமா? எனக்கு ஓகே தான். முதல்ல வரவேணான்னு சொன்னீங்க, இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு சொல்கிறீங்க. வேற என்ன சொல்கிறது? எனக்கு ஓகே தான். வேற ஏதாச்சும் பேச இருக்கா? இல்லை, நான் நரேன் கிட்ட உங்கள் நம்பர் வாங்கிக்கிறேன். ம். இதுக்கு மேலே ஏதாவது பேசணுன்னா உங்களுக்கு நானே கால் பண்ணுறேன். ஷூர். அப்போ நான் கிளம்பலாம்ல? ஹா, ஓகே. ஷூர். See you. Bye. பாய். ஹலோ, சொல்லு நரேன். எங்கே இருக்க? நான் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன். சரி சரி, சைட்டில் எங்கள் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னொரு 2 வீக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. ஹே சூப்பர், நான் வந்து பார்க்கட்டுமா? வேணாம், இங்கே வேலை போயிட்டே இருக்கு. நீ எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்து பாரு. சரி ஓகே, நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும். சரி ஓகே, பாய். ம். புது அவென்யூஸ்னா எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம சேல் பண்ணியிருந்த இடங்கள் தாண்டி புது இடங்களில் சேல் பண்ணுறது, ஓ, அப்புறம் வேறு சில கடைகளோட டைப் வைக்கிறது, அந்த மாதிரி. நம்ம மட்டும் பண்ண முடியுமா? இல்லை ஒருத்தர் 2 பேரை ஒர்க்குக்கு கூப்பிட்டுக்கலாமா? ஹே சூப்பர் ரேணு, பேசாம நீயே பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆயிரலாம் போலயே. பண்ணிடலாம்ல. கண்டிப்பா, ஆக்சுவலி நாம அதுதான் பண்ணணும். நரேனும் யாரோ 2 பேரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். வரட்டும், பார்க்கலாம். ஹே ஹாய். ஹாய். இவங்க தான் வாசு அண்ட் கேசு. ஓ கிட்டத்தட்ட ட்வின் பிரதர்ஸ் மாதிரி தான், ஆனால் சூப்பராக வேலை பார்ப்பாங்க. ஹாய். ஹாய். என்னடா எதுவுமே பேச மாட்றாங்க? அது அவ்வளோ சீக்கிரம் யாரும் புது ஆள்கிட்ட ஈஸியாக பேச மாட்டாங்க. பேசாம எப்படி சேல்ஸ் பண்ண முடியும்? அதெல்லாம் வேலை சூப்பராக பார்ப்பாங்க. ஷூரா? அதெல்லாம் ஷுவர், நீ போய் எடுத்துட்டு வா. என்னமோ சொல்ற. சரி போ. வாசு என் ஸ்கூலில் படித்தாலே கேசு அவனோட தம்பி. கேசு என் ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்ட் படித்த வாசு இருக்காங்க, அவங்க அண்ணன். நாங்களாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என்ன வாசு? ரோட்டில் யார் போனாலும் கையில் குத்து இந்தாங்க வச்சுக்கோங்க குத்துரு, ஆனால் காசை வாங்கிடு. காசு வாங்காமல் வந்துடாதீங்க. எல்லாத்தையும் புஷ் பண்ணணும், ஏன்னா நம்ம தான் ஹே, விற்கணும். இதுல ஆளுக்கு 5 லிட்டர் இருக்கு. இதை சேல் சரி, பண்ணிட்டு சரி, அப்புறம் சரி. வாங்கி. இந்த புடி இந்தா. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு நல்லா பண்ணோம், கலக்குங்க சூப்பர் பாய்ஸ். எல்லாத்தையும் வித்துடணும். ஆல் தி பெஸ்ட். என்னடா பாய்ஸ் அதெல்லாம் வித்துருவாங்க, நீ அதெல்லாம் யோசிக்காத. அதை விற்கலன்னா அப்புறம் அந்த 10 நான் லிட்டர் சொல்கிறேன் வா, தான் காசு அதெல்லாம் வாங்க. உங்களுக்கு ஈஸி மேட்ரு. நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற? என்ன நரேன், 5 லிட்டர் விற்க இவ்வளோ நேரமா? இருங்க ரேணு, வந்துருவாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சுடா? அட்லீஸ்ட் கால் பண்ணி பாரு. காலு அது இப்படி அவங்க ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. சுத்தம். எப்படிதான் உனக்குன்னு வந்து இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சேர்றாங்களோ? மித்ரா, இப்போ உனக்கு அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு பயமாக இருக்குல்ல? ம், பாய்ஸ் கண்டிப்பாக வந்துடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. பாரு பாரு, ஆனால் நம்ம இறங்கி வேலை செய்யலாம், எதுவும் நடக்காது. பாய்ஸ் கண்டிப்பாக வந்துடுவாங்க. இப்போ என்ன பண்ணலான்ற? நாளைக்கு காலைல பார்க்கில் வாக்கிங் போகிறவங்கள கவர் பண்ணலாம். ஓகே, அப்போ ஈவினிங் பீச்சில் கியோஸ்க் போடலாம். நானும் ஈவினிங் ஜாயின் பண்ணிக்கிறேன். ம், ம். ஹே, பாய்ஸ் வந்துடுவாங்க, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு சரியா? நான் போயிட்டு காலைல வரேன். வந்தா சொல்கிறேன். ம். எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்கள் இந்த எக்ஸ்கியூஸ் மீ சார். Nice. What's your name? மித்ரா சார். So, what do you have? சார், நாங்கள் ஆர்கானிக்காக மேனுஃபேக்சர் பண்ண கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் சேல் பண்ணுறோம். Okay. ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சார், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Hey, listen, Mitra. எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேணாம். But I have been observing you and your friends. நீங்க இங்க கொஞ்ச நாளா இருக்கீங்க இல்லையா? Don't mistake me. ஒரு பிசினஸ் ப்ரொபோசல் பேசுறதுக்காக. ஓ ஓகே சார். Why don't we catch up? ஷூர். Here's my card.
ஓகே சார். Call me at around 11 tomorrow. ஷியோர் சார். Yeah? I'll do I'll that. fix up a time. Yeah. See you then. மித்ரா யார் அது? மித்ரா ஹாய் மித்ரா. ஆஃபீஸ் முடிஞ்சுதா? அதோ முடிய போகுது. என்னாச்சு? இல்லை, மீட் பண்ண முடியுமான்னு கேட்கலான்னு தான் கால் பண்ணேன். ஏதாச்சும் அவசரமா? இல்லை உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னா ப்ராப்ளம் இல்லை. நான் சும்மா கேஷுவலாக மீட் பண்ணலான்னு தான் கேட்டேன். அப்படியா? சரி, நான் கிளம்பிட்டேன். இல்லை, பிரச்சனை இல்லை. இல்லை பரவாயில்ல, இதோ வந்துடுறேன். ம். மித்ரா, ஹே, என்னாச்சு ஃபோனில் ஒரு மாதிரி பேசுன? காலையிலேருந்து ஒரே குழப்பத்தில் இருக்கேன். அதான் எதனால? நேற்று ஈவினிங் பார்க்கில் சேல் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு கிளைண்ட் வந்து நாளைக்கு உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் விஷயம் பற்றி பேசணும்னு சொன்னாங்க. ம். அது எதை பற்றி இருக்கும்னு யோசிச்சே குழப்பத்தில் இருக்கு. கண்டிப்பாக தான் பெரிய விஷயமா தான் இருக்கும். கேட்கறதுக்கெலாம் நல்லா தான் இருக்கு. அப்படியே இல்லைனாலும் இப்போ என்ன மித்ரா, ஒன்றுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இங்கே இருக்க, கிடைக்கிற வாய்ப்புக்கெல்லாம் உண்மையாக இருக்க, அப்புறம் என்ன, ஜாலியாக இரு. எதை பற்றி இருக்கும்? யோசிக்காம ஹே, என்ன 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க? என் ஆஃபீஸ் பக்கத்துலாம் டெலிவரி நிறையன்னு சொன்னாரு. அதான் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டோம். சரி. அப்புறம் ரேணு, சரோ. ஹாய். ஓ ஹாய். ஹாய் ஹாய் ப்ரோ. ரேணு. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. ஐயோ மித்ரா மறந்துட்டேன். காரா சேவ் ஆர்டர் பண்ணியிருந்தா வாங்க மறந்துட்டேன். நானும் ரேணு போய் வாங்கிட்டு வந்துடுறோம். ப்ரோ நான் வேணா போய் ப்ரோ வாங்கிட்டு ஐயோ இருக்கட்டும் ப்ரோ, அங்கே வெறும் பசங்க தான், உங்களுக்கு அங்கே வேலை இல்லை, நீங்கள் இங்கேயே உட்காருங்க. ஏ நரேன் சும்மா இரு. அது ஒன்றும் இல்லை, அவன் சும்மா தான் கலாய்க்கிறான். இல்லை இல்லை அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ நான் சும்மா ஃபன்னாக தான் ப்ரோ ஐயோ சொன்னேன். ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் நீங்க பிரச்சனை எதுவும் இல்லை தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க ப்ரோ. நோ ப்ராப்ளம். சரி மித்ரா, நான் கிளம்புறேன். ஓகே மித்ரா, ம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுமாரோ. தேங்க்ஸ். பை ப்ரோ. பாய். பாய். நல்ல மனுஷன். ஏன் நரேன்? ஏய் நான் சும்மா கேஷுவலாக தான் சொன்னேன், அவன் ஏன் சீரியஸாக எடுத்துக்கிறா? சரவணன் ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டாருனா? அவர் சில்லாக தான் இருந்தார். அப்படின்னாலும் நான் எதுவும் தப்பாக எதுவும் சொல்லியே. அங்க பொண்ணு இல்ல, உங்களுக்கு யூஸ் இல்லைன்னுலாம் சொன்னீங்க. அது சும்மா ஒரு ஃபன்னாக சொன்னேன். உங்களுக்கு எல்லாம் ஃபன் தான். போங்க போய் சமாதானப்படுத்துங்க. ஹம். ஐயோ. மித்ரா சும்மா ஃபன்னாக தானே சொன்னேன், அதுக்கே இப்படி ரியாக்ட் பண்ணுற? பேசிட்டு இருக்கேன்ல, இதான் ரெஸ்பான்ஸ் அது பண்ணு. சரி என்னவோ பண்ணு, நான் கிளம்புறேன். ஹாய் சார். Hi, Mitra. கொஞ்சம் Come. டெலிவரிஸ் இருந்தனால Hey, sit லேட் down. ஆயிடுச்சு. No problem. No worries. All good? எஸ், ஆல் குட். நைஸ். மித்ரா, நான் டைரக்டாக விஷயத்துக்கு வரேன். மக்கள் மத்தியில் உங்கள் ப்ராடக்ட்ஸுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. குட் பொட்டன்ஷியல் ஃபார் growth. ஆனால் அந்த growthக்கு ஒரு சின்ன ஹிண்ட்ரன்ஸ் இருக்கு. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியல. I'll explain. உங்கள் கஸ்டமர் பேஸை இன்னும் வைடன் பண்ணலையே. உங்கள் ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. Am I right? Of course, yes sir. அப்போ ஏன் விற்க கஷ்டப்படுறீங்க? ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா எங்ககிட்ட இருக்க சோர்சஸ் வச்சு எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த வேகத்தில் போனால் எங்கே போக முடியுமோ அங்கே போனால் போதும்னு தோணுது சார். நோ, நீங்கள் ஓடலை, நடக்கிறீங்க. இந்த வேகம் பத்தாது. சுற்றி பாருங்க. லுக் அட் த காம்படிஷன் அரவுண்ட் யூ. நான் ஸ்டாப். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே.
ஆனா எங்க கிட்ட அவ்வளவுதானே சார் ரிசோர்சஸ் இருக்கு. அதுக்கு தான் நான் இந்த மீட்டிங்க்கு வர சொன்னேன். ஐ வுட் லைக் டு இன்வெஸ்ட் இன் யுவர் கம்பெனி. எனக்கு உங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் only if you don't mind as a financial partner. ஷியோர் சார். ஆனா நான் என்னோட டீம் கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். You should. Here's my proposal. எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதில் இருக்கு. Speak to your auditor and your team members. Come back to me with a positive result. I'll see you soon. All right? ஷியோர். தேங்க்யூ சார். பாய். Bye. இன்வெஸ்ட் பண்றாங்க சரி, அதுல அவங்களுக்கு என்ன லாபம்? முதல்ல அவங்களுக்கு காசு போட்ட உடனே லாபம்லாம் எதுவும் முக்கியம் இல்லை கையில். இன்கேஸ் அவங்க உள்ளே வராங்கன்னா நம்ம கம்பெனில இருந்து அவங்களுக்கு 40% ஷேர் தரா மாதிரி இருக்கும். அப்ஃப்ரண்ட்டாக நம்மளுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறதுக்கான எல்லா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் அவங்க தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 monthsல சிட்டிக்குள்ளேயே வேறு இடத்துல 2 அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அதை ரன் பண்ணுறதுக்கான எல்லா சார்ஜஸும் அவங்களே தான் பார்த்துப்பாங்க. ஓகே, நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியல கையல், நான் கொஞ்சம் யோசிக்கணும். சரி, அப்போ நரேன் கிட்டயும் ரேணு கிட்டயும் பேசிட்டு ஒரு முடிவெடு. சரி, நான் உங்ககிட்ட பேசிட்டு உனக்கு கூப்பிடுறேன். சரி, பார்த்துக்கோ. ஹலோ. ஹலோ. ஒர்க் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். உங்களுக்கு கூட டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன்ல, அப்புறம் கையல் கிட்ட பேசினேன். நீயே டிசைட் பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வான்னு சொல்கிறா. நரேன் கிட்டயும் ரேணு கிட்டயும் பேசியாச்சா? இன்னும் இல்லை, அவங்க 2 பேர்கிட்டையும் இனிமே தான் பேசணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மித்ரா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லை. சும்மா நீ சந்தோஷம் பண்ணுன்றதுக்காக ஹே சூப்பர் கங்க்ராட்ஸ் டீலை சைன் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் இதுக்காக நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நாள் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் பேசி முடிவு பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அட்வைஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அப்புறமா பேசுகிறேன். இல்லை மித்ரா, நான் எங்க அவ 2 நாளா ஆளே காணோம். உன் ஃப்ரெண்ட் ஆச்சே, உன் கோவத்தில் பாதியாச்சும் அவனுக்கு இருக்காது. அவரே தப்பு பண்ணிட்டு அவரே கோவப்படுவாரா? மித்ரா, அவன் ரொம்ப கேஷுவலாக தான் சொன்னான். சரவணனே அதை தப்பாக எடுத்துக்கல. நீ ஏன் பிரச்சனை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெருசாக்குற? ஹேய், ஒருத்தவங்க தப்பா எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு அவங்களே வா சொல்லுவாங்க. நாம தானே பார்த்து நடந்துக்கணும். என்னமோ நீ ஆச்சு நரேனாச்சு. சரி, இன்னைக்கு ஈவினிங் அவனை வர சொல்லு, நான் கொஞ்சம் பேசணும். நான் சொல்லலை, உனக்கு வேணும்னா நீ சொல்லு. உங்கள் சண்டையில் நான் எதுக்கு? சரி, நானே பேசிக்கிறேன். ரேணு, போன மாதத்தோட அக்கௌண்ட்ஸ் அவட்ட கொடுத்துரு, நான் கிளம்புறேன். அவ உள்ளதா இருக்கா, நீயே போய் கொடு. சபா, இப்போ என்ன 2 பேர்ல யார் முதல்ல பேசலான்னு யோசிக்கிறீங்களா? ரேணு, உன்னை இப்படிதான் பேசாதன்னு சொல்றேன். மித்ரா, நீ சும்மா இரு ரேணு. உனக்கு ஃபன்னா இருக்குது மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும், ஏன்டா ஒரு வாட்டி கூட யோசிக்க மாட்ற? அவ எப்பயுமே அப்படித்தானே. ரேணு, இருங்க அவங்க பேசிட்டோம். இங்க பாரு நரேன், நீ அன்னைக்கு பண்ணது ரொம்ப தப்பு. நீ அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் அது தப்பு தான். இவ்வளோ நாள் உன்கிட்ட பேசின மாதிரி தானே அன்னைக்கும் பேசினேன். அன்னைக்கு பேசினது மட்டும் தப்புனா எப்படி மித்ரா? நான் சொல்றது கொஞ்சமாவது உனக்கு புரியுதா? நான் அப்படிதான்டா. நீ என்ன எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் நான் அதை ஈஸியா எடுத்துப்பேன். என் கேரக்டர் அப்படி. ஆனா இன்னொருத்தவங்க நேச்சர் எப்படி, அதெல்லாம் யோசிக்காம நீ பேசிட்டே இருப்பல. இப்போ அதான் உன் பிரச்சனையா? சரி, சாரி. அவ்வளோதான், ஃப்ரீயா விடுங்க. சரி ரேணு, நான் கிளம்புறேன். இங்க பாரு ரேணு, இதுதான் இவன் கிட்ட எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி பேச தானே வந்திருக்க, எதுவுமே சொல்லாம பாதியிலே போனா? அதான் ஆல்ரெடி ஒருத்தங்கிட்ட கேட்டிங்கல்ல, அவங்க சொல்ற டிசிஷன் எடுங்க, ஏன்ட்ட ஏன் கேட்கணும்? ஏய், என்னடா ஒளர்ற? யார்கிட்ட நான் என்ன கேட்டேன்? எனக்கு இந்த இன்வெஸ்டர்ஸ் அது இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை தாண்டி இது உன் கம்பெனி, உன் இஷ்டம், நீ டிசைட் பண்ணிக்கோ. இப்படி பேசிட்டு இருந்தனா பலார் அரைஞ்சிருவேன் நரேன். ஏன் கம்பெனியா? இத்தனை நாள் நான் பாஸ், நீ எம்ப்ளாயி, அப்படிதான் பேசிட்டு இருந்தோம்ல. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நரேன், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நான் ஏன் சும்மா இருக்கணும் ரேணு? சரவண்ட போய் முன்னாடியே கேட்கறதுல என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அதையே நம்மகிட்ட கேட்கல. எப்ப கேட்டா என்ன? இப்ப என்னடா?
ம் இல்லை ரேணு, இப்போலாம் அவள் நம்மளை மதிக்கிறது இல்லை, உனக்கு தெரியாது. ஹே, உனக்கு என்ன தெரியும்? ஸோ இப்போ நான் சரவணனோட பேசுறது தான் உனக்கு பிரச்சனை. பிரச்சனையாக இருந்தால் நான் ஏன் என்கிட்ட நம்பர் கொடுத்து பேச சொல்ல போகிறேன்? அப்புறம் என்ன? சரி, இந்த 2 வாரத்தில் அவள் எவ்வளோ ஆர்டர் சேல் பண்ணியிருக்கான்னு கேளு. எவ்வளோ பண்ணியிருக்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு மறந்தா அவன் பின்னாடி போய் சுற்றிட்டு இருக்கா. உன்ன மாதிரி இப்போ ப்ராப்பராக டிசிஷன் எடுக்க முடியுதா? இதெல்லாம் பார்த்தா கோவம் வராதா ரேணு? நரேன், உனக்கு அவன் மேல கோவம்னா அவகிட்ட கேளு, பேசு. அவ ஒழுங்கா வேலை பார்க்கலனா ஏன் பார்க்கலன்னு கேளு. அதுக்குன்னு அவ அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கும் போது நீ அப்படி பண்ணது தப்பு. இப்ப அதோட நிறுத்துறியா ப்ளீஸ்? ஹே, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி என்ன டெசிஷன் எடுத்திருக்கீங்க? கடைசியாக கேட்குறேன். மித்ரா இங்கே பாரு, நான் இப்படி தான். என் கோவம்லாம் 2 நிமிஷம் தான். நம்ம பிராண்டுக்கு எது சரின்னு தோணுதோ அதை நீ பண்ணு. நீ என்ன பண்ணாலும் உன் கூட நாங்கள் நிற்க தான் போகிறோம். ஆனால் நீ ரொம்ப டைவர்ட் ஆகி போகிற மாதிரி இருந்துச்சு, அதான் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். பார்த்துக்கோ. நரேன், இப்படிலாம் பேசுவியா நீ? இல்லை ரேணு, நான் இவ்வளோ சீரியஸாலாம் பேசினதில்லை. நான் அப்படியே ஜாலியாக ஃபன்னாக இருக்கிறதுனால தான், ஹே இவனை பாரா கோமாளி நல்லா காமெடி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நானும் மனுஷன் தானே, எனக்கும் எல்லா எமோஷன்ஸும் இருக்கும்ல. என்ன பண்ண சொல்கிற? ஹே, நான் பேசுனது தான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்ப சாரிடா. நான் நிஜமாவே அப்படி டைவர்ட் ஆயிட்டேனான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் நான் அப்படி ஆகாமல் நீ கண்டிப்பாக இவ்வளோ தூரம் என் கூட சண்டை போட மாட்டேன். அது சரவணன் மேலே எனக்கு என்ன ஃபீலிங்னே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்த நரேன். ஆனால் இப்போ எல்லாம் தெளிவாயிடுச்சு. இன்னும் ஏன்டா சீரியஸா இருக்க? ஆமாம், பார்க்க முடியல. கொடுத்த ஸ்டாக் எல்லாம் சேல் ஆயிடுச்சு. ரீஃபில் பண்ணி கொடுங்க. சாரிங்க, உங்களை அவசர அவசரமாக கால் பண்ணி வர சொல்லிட்டேன். எப்பவுமே அதே தானே, பழகிச்சு, பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி நான் எதுக்கு வர சொன்னேன்னா, நான் ஏன் என் லைஃப்பில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட கேட்கணும்? இன்னைக்கு இப்படி நடந்துருச்சு, அதுக்கு என்ன டெசிஷன் எடுக்கணும்னு கேட்குறது, அதுக்கு நீங்கள் சஜஷன் தர வரைக்கும் வெயிட் பண்ணுறது, இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்னு யோசித்தேன். சரி, அது யோசிச்ச அப்புறம்தான் எனக்கே தெரிஞ்சது. என்னன்னு சொல்கிறேன். நார்மலாகவே நரேன் எல்லாரையும் ரொம்ப கலாய்ப்பான். என்னை கலாய்க்கும் போது சிரிச்சிட்டு அதெல்லாம் அப்படி ஃபன்னாக தான் எடுத்துப்பேன். ஆனால் அன்னைக்கு உங்களை ஒரு வார்த்தை சொன்னதுமே கோவம் நான் எதுக்கு அவ்வளோ சண்டை போடணும்? ஆமாம், ஒரு ஃபன்னாக தான் சொன்னார். நீயே சண்டை போட்ட? சொல்கிறேன். இப்போ சொல்லுவியா இல்லை நாளைக்கு சீக்கிரம் வர வச்சு சொல்லுவியா? இப்போவே சொல்கிறேன். ஏன் தெரியுமா? அட சொல்லுமா, ஏன்? ஏன்னா எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. எனக்கு இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் பிடிச்சிருக்கு. அதான் மீட் பண்ணி நேர்லேயே சொல்லணும்னு தோணுச்சு, கூப்பிட்டேன். மித்ரா சீரியஸாவா? ஐயோ, நிஜமாக தாங்க சொல்கிறேன். ஓகே, எனக்கு இதுக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, பட் ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு மைண்டில் இருந்ததை சொன்னனால என் மைண்ட் தெளிவாயிடுச்சு. இனிமே என்னால் டைவர்ட்லாம் ஆகாமல் ஒழுங்காக வேலையை பார்க்க முடியும். நீங்களும் போய் உங்கள் வேலையை பாருங்கள். அப்போ நான் அப்படியே என் வேலையை பார்க்க போவா? அப்போ இன்றைக்கும் இதை சாப்பிட போகிறது இல்லையா? சரி, ஆர்டர் பண்ணலாம். ஓகே. ராஜேஸ்வரி, நீ இல்லாத இவ்வளோ நாளில் இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ எப்பயும் ஸ்கூலில் கிளாஸ் பசங்க கிட்டலாம் ஒன்று சொல்லுவியே, நீங்கள் பண்ணுறது சரியா தப்பான்னு அதை யோசிச்சுட்டே இருந்தால் தெரியாது, பண்ணாதான் தெரியும்னு. அதை நம்பி நான் சில விஷயங்கள் பண்ணுறேன். அது சரியா இல்லையான்னு போக போக தான் தெரியும். நீ இல்லாத இந்த உலகம் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் உன் அளவுக்கு இல்லைனாலும் என்னை பார்த்துக்க கயல், நரேன், ரேணு, இந்த மாதிரி சிலர் இருக்காங்க. ஆனால் நீ என்னை என்னமோ பண்ணுற.
என்னால் உன்னை மிஸ் பண்ணாமல் இருக்கவே முடியல. சரி போ, நான் தூங்க போகிறேன். நாளைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஹலோ, ஏய் மீட்டிங் என்னாச்சு? பேசியா அவர்கிட்ட? இன்னும் இல்லை, இப்போ தான் உள்ளே போகிறேன். ஓ சரி சரி, முடிச்சிரு கூப்பிடு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் நரேன். பை பை. ஹே மித்ரா, ஹலோ சார். Come. sit down. தேங்க்யூ. காஃபி? நோ சார், ஐம் குட். ஓகே. அப்புறம் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ஐம் ஓகே வித் த டீல் சார். நைஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். மை டீம் இஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் யூ. சேம் ஹியர் சார். அப்புறம் ஓட ஆரம்பிச்சிருக்கீங்க, இனிமே பறக்க வேண்டியதுதான். ஓட ஆரம்பிச்சிருக்கேன், இனிமே பறக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் அதை அப்படி பார்க்கல சார். இனிமே தான் என் காலை தரையில் நல்லா அழுத்தி வச்சு நடக்கணும்னு நினைக்கிறேன். Grounded. I like that. Yeah. Let's do this. Sure. Many congratulations and Thank you, it's sir. time to party.